துளசி தொடர்கிறது. அந்த நிலா மாதிரி தூரத்துல இருந்து பார்த்து ரசிக்க முடியுமே தவிர எவனாலையும் அவளை தொட முடியாது. நீங்க தொடாமதான் அவ கர்ப்பமா இருக்காளா? சொல்லுங்க மிஸ்டர் பிரசன்னா, உங்க கை படாமதான் அவ கர்ப்பவதியா வந்து நிக்கிறாளா? ரிசப்ஷன்ல சொன்னாங்க வயிற்று வலின்னு அவங்க அம்மா அப்பாவோட அவங்க வந்தாலாமே. நீங்க தொடாம அவ கர்ப்பத்துல எப்படி குழந்தை பிரசன்னமாச்சு மிஸ்டர் பிரசன்னா? ஒருவேளை குந்தி தேவி ஆதவனை வரவழைச்சு அம்மாவாயிட்ட மாதிரி இவ்வளவு அம்மாவாயிட்டாளா? அந்த குழந்தைக்கு ப்ராப்பர் அப்பா பிரசன்னாவா இல்ல வேற? அடிங்க பிரசன்னா, அடிங்க. நீங்க அடிச்சாலாவது உங்க தொடுதல் எனக்கு கிடைக்கட்டுமே. அடிங்க பிரசன்னா, அடிங்க. என் கை உன் மேல பட்டாலே உன்னை தொட்டாலே பாவம். நீங்க தொடலனா தான் நான் பாவம். இதுதான் உனக்கும் உங்க அப்பாவுக்கும் கடைசி வார்னிங். ஏற்கனவே நான் அவரை பார்த்து பேசியாச்சு. இப்ப உனக்கும் சொல்றேன், ஒழுங்கு மரியாதையா என் வழியில குறுக்க வராம ஓரம் போயிடு. போலனா சொல்லுங்க பிரசன்னா, ஒழுங்கு மரியாதையா ஒதுங்கி போகலனா உன் கழுத்து மேல இருக்கிற தலையை வெட்டிடுவேன். வெட்டிடுங்க, வெட்டிடுங்க. இந்த கழுத்துல நீங்க கட்டின தாலி இல்லாதப்போ இந்த தலை மட்டும் எதுக்கு இருக்கணும்? வெட்டிடுங்க. உங்களோட சேர்ந்து வாழதான் முடியல. அட்லீஸ்ட் உங்க கையால செத்தாது போறேனே. இத பார், நான் ஏற்கனவே நிறைய பிரச்சனையால ரொம்ப நொந்து போயிருக்கேன். தயவு செய்து கேட்டுக்கிறேன், புதுசு புதுசா ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கிளப்பாது. நான் ரொம்ப 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 நல்ல விதமா சொல்றேன், நான் உனக்கு வேண்டாம். நான் நல்லவன் கிடையாது. நீ ஏதாச்சும் ஒரு நல்லவனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு தயவு செய்து சந்தோஷமா இரு. நான் உனக்கு வேண்டாம், நான் உனக்கு வேண்டாம். இதுதான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வேணும் வேணும்னு உருகி வரப்போலாம், வேக வேகமா உன்னை நெருங்கி வரப்போலாம் என்ன வேணா வேணா நீ ஒதுங்கி போற பாரு. இதான் எனக்கு உன்கிட்ட பிடிச்சது. நான் இந்த மாதிரி லவ் பண்றத பார்த்து உன் இடத்துல வேற எவனாவது ஒருத்தர் இருந்திருந்தானா இந்நேரம் என்னை ஏமாத்தி என்னென்னமோ பண்ணிருப்பான். இருந்தான், பிரசனான்னு ஒருத்தர் அந்த மாதிரி இருந்தான். ஆனா இப்ப அவன் இல்ல, செத்துட்டான், மாத்திட்டான். துளசின்னு ஒருத்தி வந்து மொத்தமா என்ன மாத்திட்டான். எருக்கும் பூவா இருந்த என்ன சாமி பூவாவை மாத்திட்டான். இது பாரு, நான் நல்லவனா மாறின மாதிரி நீயும் தயவு செய்து நல்லவனா மாறிடு. சான்ஸே இல்ல. உன்னை வேண்டான்னு வெறுத்த வந்த துளசி அவளே உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணிருக்கும் போது நீ தான் வேணும்னு உன்னை துரத்தி துரத்தி வந்து விரும்புற நான் எதுக்காக உன்னை வெறுக்கணும்? உன்னை விடாம துரத்துவேன். எல்லா மனுஷனும் எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எவனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும். உனக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட் வரப்ப நான் யாரு, என் வேலை என்னன்னு நிச்சயம் நீ பாப்ப. நாய் வலை நிமித்த பார்த்தேன் பாரு, என்ன சொல்லணும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த ஜென்மத்துல நான் துளசி புருஷனா மட்டும் தான் இருப்பேன். நான் செத்தாலும் துளசி புருஷனா தான் சாவனே தவிர. சிப்படி. விடமாட்டேன் பிரசன்னா, உன்னை விடமாட்டேன். நீ நிச்சயம் எனக்கு தான்.
நாம பயந்து சாக வேண்டியதே இருந்திருக்காது. கொலைக்காரனை வேற கரெக்டா அடையாளம் காட்டவன எழுதி வேற காட்டுறான். அந்த நர்ஸ கொண்ட மாதிரி பேசாம இவ கதையை முடிச்சிட வேண்டியதான். நாம எதுக்கு இது எல்லாத்தையும் மனசுல நினைக்கணும்? இவளுக்குதான் காதும் கேட்காது, வாயும் பேசாதே. யார் யாருக்கோ சாவு வருதே. பூரணி, உனக்கு சாவே வராதா? நீ செத்தா கூடவே உன் அப்பனே செத்துருவாண்டி. அதுக்கப்புறம் ஆள் இல்லாத இந்த சொத்து ஆட்டோமேட்டிக்கா என் கைக்கு வந்துரும். சொல்லடா என் செல்லம், எப்ப சாக போற? சொல்லு, எப்ப சாக போற? ஆஹா, போதட்ட செய்வ வேற உத்து பாக்குறாளே. வேணாம், அப்புறம் அவன் அப்பா வந்தா எழுதி காட்டிட போறா. பூரணி, பூரணிக்கண்ணா, என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா உனக்கு டிஃபன் வாங்கிட்டு வந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு, நேரா உட்காரு. பசிக்குதா? இதோ ஓபன் பண்ணி கொடுத்துறேன். இந்த அடைச்சலாம் ஆக்கட்டு. சரி, நீ சாப்பிட்டு அப்பா போய் உனக்கு தண்ணி தந்துடும். ஓகே? என்ன வினோத், ஆச்சரியமா இருக்கா? ஆச்சரியமா இல்ல, அதிர்ச்சியா இருக்க. இந்த நாடகம்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு? எதுக்கு எதுக்கு புதுசா எங்களுக்கு இந்த உதவியெல்லாம் நீ செஞ்சிட்டு இருக்கிற? வேண்டாம். இந்த வீட்டுல நீயா இரு, நாங்களா இருந்துக்கிறோம். என் குழந்தைக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியும். ஏன் இந்த தண்ணில என்ன நான் விஷம் கலந்திருக்கேனா? நம்பிக்கை இல்லைன்னா சொல்லுங்க, நான் வேணா குடிச்சு காட்டுறேன். தேவையில்லை. அதாவது சில பேர் தான் ஒரு பொருளை விஷமாக்கணுங்கிறதுக்காக அதோட தனியா சேர்த்து கலக்கணும். ஆனா சில பேர் இருக்காங்க, அவங்க எப்படின்னா தொட்டாலே போதும், அவங்க தொடர பொருள் விஷமா மாறிடும். வினோத், நீங்க என்ன ரொம்ப கேவலமா நடத்துறீங்க, பாக்குறீங்க, பேசுறீங்க. நான் உன்னை கேவலமா பேசுறதுக்கும் பாக்குறதுக்கும் நடத்துறதுக்கும் காரணம் நீதான். உன்னுடைய கெட்ட பழக்க வழக்கங்களாலதான் இன்னைக்கு என் பொண்ணு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உட்கார்ந்திருக்கா. சின்ன வயசுலயே நீ குடிக்க ஆரம்பிச்சிட்ட, குடின்னு வாழ்க்கையை அழிச்சிட்ட. நீ கர்ப்பமா இருந்தபோது நான் உன்கிட்ட எவ்வளவு கெஞ்சி இருப்பேன், நீ கேட்கலையே. அதோடைய விளைவுதான் இன்னைக்கு என் பொண்ணு இப்படி வியாதியில கஷ்டப்பட்டு இருக்கா. இந்த வேளை சாப்பாடு என் குழந்தைக்கு நான் கொடுத்துட்டேன், அடுத்த வேளை சாப்பாடு என் குழந்தைக்கு என்னால ஊட்டி விட முடியுமா முடியாதுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு காரணம் உன்னுடைய குடிப்பழக்கமும் அதோடைய சைடு எஃபெக்ட்ஸும் தான். இந்த அளவுக்கு உன் மேல வெறுப்பு வச்சுக்கிட்டு எதுக்காக நான் உன்னை இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு அனுமதிச்சேன்னு நினைக்கிறியா? அது உன் மேல இருக்கிற அன்பாலேயோ அக்கறையினாலேயோ இல்ல. உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சா சமூகத்துல எனக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மான மரியாதையை நீ தரமட்டமாக்கிடுவ. அதுக்காக தான் உன்னை இந்த வீட்டுக்குள்ள போனா போதுன்னு அலோவ் பண்ணி வச்சிருக்கேன். நீ மட்டும் ஒரு பொண்ணுக்குரிய லட்சணத்தோட ஒழுங்கா ஒழுக்கமா வாழ்ந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடு இப்படி சுடுகாடா சூன்யமா இருந்திருக்காது. கோபப்படாம ஒழுங்கா குடுத்தன நடத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு 4 பேர் பார்த்து கையெடுத்து கும்பிடுற கோவிலா இந்த வீடு இருந்திருக்கும். ஆனா நீ அப்படி இல்லையே. சரி, ஓகே, விடு. நான் உன்கிட்ட நிறைய கேட்கணும்னு நினைச்சேன், கேட்காம விட்டுட்டேன். இப்ப கேட்கிறேன், எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க? என்ன பண்ணலாம்னு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க? எனக்கு தெரியும், சத்தியமா நீ நல்ல நினைப்போடையோ நல்ல எண்ணத்தோடையோ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க மாட்டேன். சொல்ல, என்ன விஷயமா வந்திருக்க? உன்னுடைய எண்ணம் என்ன? உன்னுடைய நோக்கம் என்ன? உன்னுடைய மோட்டிவ் என்ன? உன்னுடைய பிளான் என்ன? என்ன கொல்லணுங்கிறதா இல்ல என் பொண்ணை கொல்லணுங்கிறதா? நான் ஒண்ணு போட்டு தள்ளுறதுக்காக இங்க வரல, போக்கேடம் இல்லாததுனாலதான் இங்க வந்திருக்கேன். கையில பணம் இல்லாம என்னால ஒரு நாள் கூட வெளியில இருக்க முடியல. அதான் வெக்கம், மானம், சூடு, சொர்ண எதையுமே பார்க்காம செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்ப இங்கே வந்திருக்கேன். நான் ஒண்ணு கொலைக்காரி இல்ல, தயவு செஞ்சு என்ன அந்த பார்வையில பாக்காதீங்க. இது என் தாலி மேல
தாலி எங்க பத்மா? ஒன்னதான் கேக்குறேன், தாலி எங்க? அவுத்து வச்சிட்டியா இல்ல அடகு வச்சிட்டியா? இல்ல நமக்கு எதுக்கு தாலின்னு ஒரே அடியா அறுத்து எரிஞ்சிட்டியா? புருஷன் உயிரோடு இருக்கும் போதே ஒரு பொண்ணு கழுத்த தாலி இல்லைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? புருஷன் செத்ததுக்கு சமம்னு அர்த்தம். உலகத்துல எல்லா புருஷங்களும் பொண்டாட்டிகளை எல்லா கோலத்திலையும் பார்த்திருப்பாங்க. பார்க்க முடியாத ஒரே கோலம் என்ன தெரியுமா? விதவை கோலம். நான் ரொம்ப லக்கி. அந்த கோலத்தை எனக்கு காமிச்சிட்டேன். சந்தோஷம் பத்மா, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நல்லவனா இருக்கானே, பேசாம நம்ம கோபத்தாபத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இவன் கூட மனைவியா வாழலாமா? ஐயோ வேணாம்பா. பத்மா, இந்த புளிச்சு போன சென்டிமெண்ட்ல எல்லாம் சிக்கிக்காத, அப்புறம் கிச்சன்லயே மூச்சு முட்டி செத்துருவ. கொலை பண்ற வரைக்கும் போயிட்டேன், மாறாம அதே ரூட்ல போ. பாய புள்ள மைண்ட் வாய்ஸையும் கேட்ச் பண்ணிட்டு போல இருக்கு. இது முன்னாடி எதையும் நினைக்க கூடாதுப்பா. பயணம் எங்க? மந்த்லி செக்அப் போனோம்ல, ஹாஸ்பிடல் கிளம்பிட்டு இருக்கேன். ஆமா, நேத்தே சொன்னல, வந்துட்டேன். ஆமா, உன் புருஷன் வராரா? இல்ல. அப்புறம் எப்படி போறேன்? செல்வம் அம்மா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. அப்ப நானும் வரேன். வா வா, நீயும் குழந்தைய பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீயும் கூட வா, அப்பதான் உன் குழந்தையோட பொசிஷன் என்னன்னு உனக்கு தெரியும். உன் கூட வந்தா என் குழந்தைய பத்தி எனக்கு எப்படி தெரியும்? சொல்லு துளசி, உன் கூட வந்தா என் குழந்தைய பத்தி எனக்கு எப்படி தெரியும்? அதானே, உன் குழந்தை வேற அவ குழந்தை வேற, எதுக்கு தேவையில்லாம ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சு பேசுற? குழந்தை வேற வேறையா இருந்தாலும் பாக்குற டாக்டர் ஒருத்தவங்க தானே. தாமரைக்கும் டாக்டர் சகுந்தலா தானே. என் கூட வந்து டாக்டர் கிட்ட வாடகை தாயை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாமேன்னு சொன்னேன். உங்களுக்கு தெரியாத அத்தை, யாரோ ஒரு நர்ஸ் கத்தி குத்துப்பட்டு செத்ததுக்காக வாடகை தாயை யாராவது கத்தியால குத்துனா ஏன் குழந்தை என்ன ஆகும்னு கலவரப்பட்டவங்க உங்க மருமக. நான் இப்பவே போய் வாடகை தாய் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவளை இந்த வீட்லயே வச்சு பாதுகாக்க போறேன்னு பெரிய கலாட்டாவே பண்ணிட்டா. அப்படியா? பயமா இருந்துச்சு. ஹே பைத்தியக்காரி, நாம எல்லாம் அதிர்ஷ்டசாலிங்க. ஆண்டவன் எப்பவுமே நம்ம பக்கத்துலதான் இருப்பாரு. நான் சொல்றேன், உன் குழந்தைக்கு ஒரு குறையும் வராது. நீ தைரியமா இருக்கலாம், சரியா? துளசி, கிளம்பலாமா? போலாம். தாமரையும் கூட வருவாடா. தாமரை? தாமரை இருக்கு. அவளும் டாக்டர் கிட்ட அவ குழந்தை பத்தி கேட்டுக்கிட்டுமே. எத்தனை வாட்டி கேட்கறது? இப்பதான் போன வாரம் போய் கேட்டு வந்தோம்ல, திரும்பி திரும்பி கேட்டோன்னா ஆர்வ குழந்தைன்னு சொல்லுவாங்க, கேவலமாயிடும். எதுக்கு கேவலாயிடும்? நம்ம யாரோ வேற குழந்தை பத்தியா கேக்குறோம்? நம்ம குழந்தை பத்தி தானே கேக்குறோம். குழந்தையாவே இருக்கட்டும், ஆனா சும்மா சும்மா கேட்டிருந்தா அது லூஸ் தரமா இருக்கும். சும்மா இரு. நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். டேய், என்னடா தாமரை கூட வர்றது உனக்கு தடங்களா இருக்கா? அவ என்னடானா புருஷன் வேணான்னு உன் கூட வரா, நீ என்னடானா பொண்டாட்டி வேண்டாம் எதுக்கு கேவலமான்னு கேக்குற. என்ன விஷயம்? 2 2 4 4 4 8ன்னு கூட்ட தெரிஞ்ச எனக்கு 1 1 2ன்னு கூட்ட தெரியாது.
இத பாருடா, அந்த மாதிரி ஏதாவது கற்பனை பண்ணியிருந்தா நீ அந்த கனவை கலைச்சிடு. இல்ல நான் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம அவ கர்ப்பத்தை கலைச்சிருவேன். அம்மா, என்ன என்ன பேசிட்டு இருக்க? இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசிட்டு உனக்கு வாய் கூசல? இந்த பாரு, உன்னோட பேர குழந்தை இன்னொருத்தியோட வயிற்று வளர்ந்துட்டு இருக்குன்னு யோசிச்சு பேசு. டேய், எதுக்குடா துளசி குழந்தையும் உன் குழந்தையும் சேர்த்து வச்சு பேசுற? 2 குழந்தையும் ஒண்ணா? ஒண்ணுதான். எல்லா உயிரும் ஒண்ணுதான். இந்த 2 குழந்தைங்க மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எல்லா குழந்தைங்களும் ஒண்ணுதான். எத்தனை தடவை சொன்னாலும் இப்ப அவசகனமாவே நல்லதனமா பேசுறீதா உனக்கு? உன்னோட தடவை இந்த மாதிரி ராட்சசத்தனமா பேசுன அப்புறம் நாக்குல நரம்புல அப்புறம் வார்த்தையில வரம் இல்லாம பேசக்கூடாது. நீ நீ கொஞ்சம் சும்மா இரு. கொஞ்சம் பாசிட்டிவ் தான் பேச. எப்ப பார்த்தா மாமா போலாமா மாமா? நீ அங்க நின்று இருக்க, வா போலாம். நீயும் வா. ஏன் வீட்டுல தனியா உட்காந்து நீயும் குழம்பி அடுத்தவங்க குழம்பி உன் சந்தேகத்தை வளர்த்துக்கிற? வந்து உன் சந்தேகத்தை தீர்த்துக்க வா. அத்தைக்கு என்ன சந்தேகம்? அத்தைக்கு இதுல சந்தேகமா? அத்தைக்கு இதுலதான் சந்தேகம் இல்ல. தொட்டா சந்தேகம், தொடலனா சந்தேகம். அது ஒண்ணு இல்ல துளசி, தாமரையோட குழந்தை எங்க குழந்தை நல்லபடியா விளையாதான்னு அம்மாக்கு சந்தேகம். அதான் வந்து டவுட் கிளியர் பண்ணி சொன்னேன். வா. அத என் மருமக வந்து கிளியர் பண்ணிப்பா. அவ வந்தாலே எனக்கு சந்தோஷம்தான். நீ போயிட்டு வாமா. ரொம்பவும் வெறிச்சு பாக்காதடா, நான் ஒன்னும் எரிஞ்சிட மாட்டேன். எரிஞ்ச கறி கட்ட மறுபடியும் என்னைக்கு எரிஞ்சிருக்கு? டேய், என்ன சொன்ன? நான் என்ன சொல்லிக்கிட்டேன்? இவரு நான் சலனம் இல்லாம சிவனேன்னு இருக்கேன். தேவையில்லாம சலனப்படுத்தாத. போடா. இவனுக்கு ஆமா சார், நான் சொன்னதைத்தான் டாக்டரும் சொல்லியிருக்காரு. கொலையை பார்த்த அதிர்ச்சி தான் உங்க பொண்ணு பூரணிய பாதிச்சிருக்கு. பாவம், ஏற்கனவே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க பொண்ணு, இப்ப இந்த வேதனை வேற. என்ன பண்றது சார்? இன்ஸ்பெக்டர், மறுபடியும் அந்த கொலைகாரனை பார்த்தா நிச்சயமா அடையாளம் கட்டுவேன் பூரணி எழுதி காமிச்சிருக்கா. அது போதும். ஏன்னா இந்த கேஸ்ல பூரணி மட்டும்தான் ஐ விட்னஸ். கொலைகாரனை நேருக்கு நேர் பார்த்தது பூரணி மட்டும்தான். சோ பூரணியை வச்சு தான் கொலைகாரனை பிடிக்க முடியும். சார், அந்த கொலைகாரனை பத்தி வேற ஏதாவது தகவல் கிடைச்சதா? பெருசா ஒண்ணும் கிடைக்கல சார். வந்தவன் ஆத்திர அவசரத்துக்கு கொலை பண்றவனா தெரியல, கூலிக்கு கொலை பண்றவனா தெரியுது. கைரேயை கூட சுத்தமா அடிச்சுட்டு போயிருக்கான். ரொம்ப விவரமா தான் வந்திருக்கான். பூட்டை உடைக்கல, கதவை நம்பல, ரொம்ப தைரியமா கதவை திறந்துக்கிட்டு வந்திருக்கான். காலையில உங்க தெருவுல மேலோட்டமா விசாரிச்சதுல டீ சாப்பிடுங்க. உங்க தெருவுல மேலோட்டமா விசாரிச்சதுல நேத்து நைட்டு உங்க வீட்டுல இருந்து 4 வீடு தள்ளி இருக்கிற மெக்கானிக் பையன் யாரோ ஒருத்தன் உங்க வீட்டுக்குள்ள நுழையிறத பார்த்திருக்கான். துளசி தொடர்கிறது.